வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி Xperia 5 Mark 2க்கான Gcam வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, நிஜமாக நல்லா இருக்கா, Gcam நல்லா இருக்கா, அதோட ஸ்டாக் எல்லாமே பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த Gcam வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் பழைய Gcam தான். ஏன்னா நியூவாக இருக்க Gcam வந்து எனக்கு வந்து கிடைக்கல அவ்வளோவா இந்த ஃபோனுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம Gcamனா என்னன்னு பார்த்துருவோம். Gcamங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட ஒரு கேமரா ஆப். இப்போ நீங்கள் எல்லாருமே ஃபோன் வச்சிருப்பீங்க. அந்த ஃபோனில் ஒரு கேமராக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அது மாதிரி கூகுளோட ஃபோன்ஸ் இருக்கு, பிக்சல் ஃபோன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிக்சல் ஃபோன்ஸில் வர கேமரா ஆப் தான் பார்த்தீங்க அப்படின்னா Gcam அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காக அப்படின்னா கூகுளோட கேமரா ஆப் தான் அது, அதனால தான் Gcamனு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எதனால் இந்த Gcamல இருக்க ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ OnePlus எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஹேசல் பிளேட்னு கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து அந்த ஹேசல் பிளேடோட கேமரா ஸ்டைலை வந்து இதில் கொண்டு வரதுக்கோசம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ Xiaomi எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக்கா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. இப்போ Samsung எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சரான கலர் சயின்ஸ் இருக்கும். அவங்களோட பிக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் சாம்சங்கோட பிக்சர்ஸ் எல்லாமே. இப்போ ஸ்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எப்பயுமே அந்த HDR போட்ட மாதிரியே இருக்கும் சாம்சங் ஃபோன்ஸில். இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாம்சங் அளவுக்கு இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்காது, பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வைப்ரண்ட்டான டோனில் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். ஸோ அது மாதிரி கூகுள் கேமராவில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலான அவுட்புட் வந்து கிடைக்கும். எந்த வித இந்த கான்ட்ராஸ்ட் ஏற்றுறது, சேச்சுரேஷன் ஏற்றுறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் அதில் இருக்காது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே இமேஜ் தான் உங்கள் ஃபோனில் இருக்கும். அதை விட டல்லாக கூட இருக்கும். ஏன்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலான கலர் சயின்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கலர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த Gcam வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் Gcam எல்லா ஃபோன்லையும் எடுத்து வச்சுக்கிட்டா கூகுளோட பிக்சல் ஃபோன்ஸுக்கு வந்து வேலையே கிடையாது. ஸோ அதனால் யாரும் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுளோட கேமரா ஆப்பை எடுத்துகிட்டு நம்ம ஃபோனுக்கு தகுந்த மாதிரி போர்ட் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இல்லீகல் தான் யூஸ் பண்ணுறது. ப்ளே ஸ்டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. பட் உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து Gcam வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இதுக்கு நீங்கள் கேமரா டு API சப்போர்ட் எனேபிள் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயமும் தேவை கிடையாது. நீங்கள் டேரக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவில் போட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு XML ஃபைல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். கேமரா ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஃபோட்டோஸ் எடுக்கலாமா, நல்லா இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை. ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 வருஷம் பழைய Gcam. ஸோ அப்போ இருந்த இப்போ வந்து Gcam 8.2 என்னமோ சம்திங் இருக்குது அந்த வெர்ஷனில். இது ரொம்ப பழைய வெர்ஷன். அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ இதில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதே இந்த பிக்சலில் வர டோன் தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்கல. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணுது. ரொம்ப நேச்சுரல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கலரை விட கொஞ்சம் டல்லாக காமிக்குது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை. பட் சோனியோட ஸ்டாக் கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெட்டராக தான் பண்ணுது. ஸோ இப்போ நேச்சுரலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற கலராவது இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதை விட டல்லாக இருந்தால் உங்களுக்கு வந்து பிக்சரை பார்க்க வந்து பிடிக்காது. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க Gcam வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் சோனியோட நார்மல் கேமரா யூஸ் பண்ணிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா Gcam விட பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. நான் இதோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு போடுறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் கேமராவோட Gcam நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லோ லைட்டில் Gcamோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். லோ லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சலை வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு டைம் கிடச்சது நல்லா இந்த ஷாட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 கேமராலும் டெஸ்ட் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த Gcam யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இருக்க இந்த வெர்ஷன் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, Gcam லேட்டஸ்ட் வெர்ஷன் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இல்லை யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நான் அதை பற்றி இப்போ இருக்க Gcam எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.